ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம அட்சய திருதியை இரவு இந்த 1 மணி நேரத்தை தவற விடாதீர்கள். இன்றோடு உங்கள் பணப்பிரச்சனைக்கு முடிவு கட்ட மகாலட்சுமி உங்கள் இல்லம் நோக்கி வருவாள். வெற்றிலையில் இந்த ஒரு வார்த்தையை எழுதினாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த அட்சய திருதியை பார்த்தீங்கன்னா மே 10ஆம் தேதி வருகின்றது. அது வெள்ளிக்கிழமை வருகின்றது. 3ஆம் பிறை அன்று வருகின்றது. இது எவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த நாள். அந்த நாளில் மகாலட்சுமி தேவியே நம் இல்லம் நோக்கி வந்து நம்மளுக்கு அருள் புரிவதற்கு நம்ம சேனலில் ஏகப்பட்ட பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கோம். அதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கக்கூடிய பரிகாரம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளிக்கிழமை அட்சய திருதியை நாள் அன்னைக்கு இரவு செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். அதுவும் அந்த இரவு வெள்ளிக்கிழமை மே 10ஆம் தேதி அட்சய திருதியை அன்று இரவு 8 to 9 இந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர ஹோரை இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் தான் இந்த பரிகாரம் வந்து செய்ய போகிறோம். இந்த பரிகாரத்திற்கு நம்மளுக்கு தேவைப்படுகின்ற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வெற்றிலை, அதுவும் எந்தவித கிழிசலோ டேமேஜோ இல்லாத சுத்தமான ஒரு வெற்றிலை. அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிறங்க. அந்த வெற்றிலையுடன் நம்மளுக்கு தேவைப்படுகின்ற பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ரூபாய் நாணயம், தேன், மஞ்சள், குங்குமம், நெய் இதெல்லாம் வந்து தேவைப்படும். இந்த பொருட்கள் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எளிதாக செய்து விடலாம். இந்த 1 மணி நேரத்தை மட்டும் தவற விடாதீர்கள். 8 to 9 இந்த நேரத்தில் அந்த வெற்றிலையை வச்சு நம்ம செய்கிறோம். வெற்றிலை அப்படின்னாலே முப்பெரும் தேவியரும் குடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் இந்த வெற்றிலை. எல்லா விதத்துலேயுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த வெற்றிலையை வச்சு இந்த அற்புதமான நாளில் நம்ம வந்து இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் அட்சயமாக பணம், நகை இதெல்லாம் வந்து பெருக வேண்டும். என்றென்றும் நிறைவான அந்த பண பிரச்சனையே இல்லாத அளவுக்கு அந்த பண மழை நம் வீட்டில் வந்து பொழிய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பரிகாரம் வந்து செய்ய போகிறோம். இதற்கு அந்த வெற்றிலையை நல்லா கழுவிட்டு நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. அந்த வெற்றிலை தீபத்துக்கு வைப்போம் இல்லையா, நுனியில் அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் நெய் வந்து தடவி கொள்ளணும். அந்த வெற்றிலை முழுவதுமே மேல் பாகத்தில் நெய்யை வந்து தடவிடுங்க. நெய் வந்து மகாலட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய பொருள். அதனால் அதை தடவிட்டு அதற்கு மேலே என்ன செய்கிறீங்க அப்படின்னா, தேன் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த தேன் ஒரு 1/4 ஸ்பூன் தேனில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளை கலந்தீங்கன்னா பேஸ்ட் மாதிரி வந்துடும். அந்த பேஸ்ட்டை எடுத்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, உங்களது மோதிர விரலில் அந்த சுண்டு விரலுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த மோதிர விரலில் இருந்து எடுத்து அட்சயம் அப்படின்றத அந்த வெற்றிலையில் எழுதுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினைத்து நீங்கள் வந்து எழுதணும். பணம், நகை, சொத்து, வீடு என்ன இருந்தால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி அட்சய திருதியை சுக்கிர ஹோரையில் நீங்கள் வந்து கேட்குறீங்க மகாலட்சுமி கிட்ட. அதனால் என்ன இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குமோ அதை மனமாற வேண்டிக் கொண்டு, இது வந்து என் வீட்டில் என்றைக்குமே அட்சயமாக நீ குறைவின்றி நிறைந்து இருக்கணும் தாயே அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த அட்சயம் அப்படின்றத எழுதுங்க. எழுதிட்டு அதில் அந்த ரூபாய் நாணயத்தை வந்து அந்த வெற்றிலையில் வச்சுட்டு இதை வந்து ஒரு வெறும் தரையில் அந்த வெற்றிலையை வைக்கக்கூடாது. ஒரு பிளேட் மேலே அந்த வெற்றிலையை வச்சு நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு நெய் தடவி அந்த தேன் மஞ்சள் தூளால் அட்சயம்னு எழுதிட்டு ரூபாய் நாணயத்தை அது மேலே வச்சுட்டு அந்த பிளேட்டை பூஜை அறையிலேயே நீங்கள் வந்து வச்சுருங்க. மகாலட்சுமி படம் இருந்தால் அந்த படத்திற்கு கீழாக நீங்கள் வச்சுருங்க. இவ்வளோ தான் வந்து அந்த பரிகாரம். இது வந்து அன்று இரவு முழுவதும் அங்கே வந்து இருக்கட்டும். இது வந்து அங்கு இருப்பதனால உங்கள் வீட்டில் என்னென்னைக்கும் அந்த மகாலட்சுமியின் வாசம் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் இருக்கும். நீங்கள் என்ன நினைத்து அந்த அட்சயம் அப்படின்னு வேண்டிக்கிட்டு எழுதினீங்களோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மகாலட்சுமி அள்ளி அள்ளி கொடுப்பாள். ஏன்னா நம்ம வந்து அந்த வெற்றிலை, நெய், தேன், மஞ்சள், குங்குமம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் மிகுந்த பொருட்கள். இதை வந்து அன்னைக்கு யூஸ் பண்ணி நம்ம வந்து வெற்றிலையில் செய்வதன் மூலம் அந்த மகாலட்சுமி நிச்சயமாக மனம் மகிழ்ந்து நீங்கள் வேண்டியதை தருவாள். இதை வந்து நீங்கள் மறுநாள் வந்து எடுத்து அந்த வெற்றிலையை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க. அது வந்து ஒரு வாரம் வந்து இருக்கட்டும். அது வந்து காய்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து ஏதாவது செடி கொடியில் நீங்கள் வந்து போட்டுடலாம். மரத்திற்கு அடியில் போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்வதன் மூலம்
நிச்சயமாக அந்த மகாலட்சுமியே உங்கள் இல்லம் தேடி வந்து உங்கள் மனக்குறையை போக்கி பண பிரச்சனைகளை சரி செய்து உங்களுக்கு அந்த பண மழை பொழியச் செய்வாள். எப்பொழுதும் உங்கள் வீட்டில் பணம் அப்படின்றது நிறைந்து இருக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அந்த மகாலட்சுமியின் வாசம் உங்கள் வீட்டில் என்றென்றும் நிலைத்து இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.